ஹே கைஸ்! சாண்ட்விச் செய்யலாமா? எனக்கு பன்னீர் சாண்ட்விச் பிடிக்கும் கைஸ். யார் யாருக்கெல்லாம் பன்னீர் சாண்ட்விச் பிடிக்கும்னு கமெண்ட்ல அட்டெண்டன்ஸ் போட்டு போங்க. பன்னீர் சாண்ட்விச்சே நார்மலா இல்லாம கொஞ்சம் க்ரீமியா செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் கைஸ். ரொம்ப நெறைய திங்ஸ் அப்படிலாம் ஆட் பண்ண போறதில்ல. ஒரு 3 to 4 திங்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப மைன்யூட்டாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோவா சேர்க்கல. ஏன்னா சாப்பிடும்போது வாயில படுது. அந்த புளிப்பு சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதனால டொமேட்டோ கெச்சப்பா தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப்பும் எனக்கு ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்றதுனால, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செஸ்வான் சாஸு, அதுவும் ஒரு 1 டூ 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு அந்த காரம் ஓகேன்ற அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க அத கம்மியா சேர்க்கிறீங்க அப்படின்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரிகானோ சேர்த்துருக்கேன். எல்லாமே ஃப்ளேவருக்காக தான் கைஸ். ஸோ ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பன்னீர் வந்து நான் 150 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நான் வந்து மயோனைஸ் சேர்க்கல. ஏன்னா பாப்பாவுக்கும் நாங்க குடுப்போன்றதுனால மயோனைஸ் எதுவும் சேர்க்கல. மயோனைஸ்க்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 கிராம்ஸ் டூ 25 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரையும் ஒரு 4 கேஷ்யூவும் போட்டு, தண்ணி ஊத்தி நல்லா ஃபைனா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா க்ரீமியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பன்னீர்ல சாப்பிடும்போது நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும் அதுல. அதுக்காக நான் மயோனைஸ்க்கு பதிலா இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து இல்ல எங்களுக்கு இந்த டேஸ்ட்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, மயோனைஸ் வேணா நீங்க தாராளமா மயோனைஸும் ஆட் பண்ணிக்கலாம். 2க்குமே ஆனா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஒரு ஓரளவு டேஸ்ட் வந்து சிமிலரா தான் இருக்கும். 2மே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் மயோனைஸ் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. உங்களுக்கு எது விருப்பமோ, நீங்க உங்களுக்கு அந்த ஏத்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. தென் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சுட்டு, அதில கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு, பிரெட்டு நான் என்ன பிரெட் எடுத்திருக்கேன்னா, சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க வந்து மில்க் பிரெட் வேணா மில்க் பிரெட்டு, இல்ல வீட் பிரெட் எதுனாலும் எடுத்துக்கோங்க. 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மில்க் பிரெட்டா இருந்ததுன்னா, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் தென் சைஸும் கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி இருக்கும். இது வந்து சாண்ட்விச் பிரெட்ன்றதுனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். சைஸும் ஓரளவு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதில அப்படியே கொஞ்சம் தவால போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு, டோஸ்ட் பண்ணிட்டுருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த சாண்ட்விச்க்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங். அந்த ஸ்டஃபிங்கையும் அதிலேயே வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து நம்ம வந்து சீஸ் வைக்கலாம். நான் வந்து ஷீட் ஸ்லைஸ் இருக்கும்ல, அத எடுத்திருக்கேன். அப்படியே ஒரே ஸ்லைஸ் வேணுன்றவங்க ஃபுல் ஸ்லைஸையும் வச்சுக்கோங்க. நான் வந்து 4 சாண்ட்விச்சுக்கு வந்து 1 ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 ஒரு ஒரு சாண்ட்விச்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி, குட்டி குட்டியா பிச்சு பிச்சு அங்கங்க வச்சிருக்கேன். ஸோ இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப சீஸியா அப்படி கட் பண்ணும்போது அப்படியே சீஸியா வரணும், பீட்ஸா மாரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்லைஸ் ஃபுல்லாவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரி கிடைக்கும். தென் அந்த பிரெட்ட டபுள் சைடும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா, நமக்கு வந்து சாண்ட்விச் ரெடி ஆயிரும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுமே வேற வேறயா இருக்கும். ஸோ, இப்ப நான் ஆட் பண்ணியிருக்கிறதுலயே உங்களுக்கு விருப்பமான கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் போட்டா எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க அதுவும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, பாய்.